வண்டி மாமா பாட்டும் ரன்னிங்கில் பேசுவோம். Hello guys, I'm back with another video. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. Okay guys, I'm back with another video. ரொம்ப நாள் கழிச்சு vlog பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, குவார்ட்டர்லி லீவு, ஹாஃப் இயர்லி லீவு, ஆனுவல் லீவ் எல்லாம் முடிச்சுட்டு பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது கைஸ். சொல்லு, இது ரொம்ப நாள் கழிச்சு vlog பண்ணிருக்கிற மாதிரி. ஆக்சுவலி அதுதான் உண்மை, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். வைதுவே வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரைடர் பிளாக். நான் உங்கள் பிரபு. நான் பேக்கெல்லாம் மாட்டிட்டு எங்கேயோ கிளம்பிட்டானேன்னு நினைக்காதீங்க, ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் நவம்பர்லேருந்தே கண்டினியூஸாக vlog பண்ண வேண்டியது. என்ன பண்ணுறது, ஒரே ஒரு டிசிஷன் உங்களுடைய vloggingகையே அப்படியே ஸ்தம்பித்து வைத்து விட்டது. உன்னை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்சுவலி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற பேச போகிற கண்டென்ட்டு 2வது தடவை பேசிகிட்ருக்கேன். சேம் கண்டென்ட். நான் நேற்றே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். பட் ஆர்வ கோளாறில் செட்டிங்ஸில் ஏதேதோ பண்ணி ஆடியோ கேவலமாக போயிடுச்சு. ஹோப் இப்போ ஆடியோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இன்றைக்கி என்ன பேசலாம் இந்த வீடியோவில்? ஒரு சில அப்டேட்ஸ் கொடுக்கலாம், ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சேனலை பற்றி தான், ப்ளஸ் வண்டியை பற்றி எவ்வளோ அப்டேட்ஸ் இருக்குது. 1 2 3 4 அப்டேட். ஐயோ, டிராஃபிக் முடிச்சதுக்கப்புறம் பேசுகிறேன் கைஸ். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். இந்த முதல்ல என்னுடைய கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து கேவலம், ஐ மீன் மைக்ரோஃபோன் வாய்ஸு. இதில் கோல்டு வேறு ஆயிருக்கா, இப்போ படு கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த அப்டேட். ஃபஸ்ட் அப்டேட் கைஸ், நம்ம செல்லக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் இது. நம்ம வண்டி எடுத்த முதல்லையே ஒரு ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டிருந்தோம், அது ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரேம் ஸ்லைடர்னால வண்டிக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டதுனால அதை கழட்டி விசாட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 years ஃபஸ்ட் டைம் ஆடிங் அன் ஆட் ஆன் மொபைல் ஹோல்டர். 2 வருஷம் ஸ்டாக்கில் வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சமாக மாட்ஸ் பண்ணிருக்கேன். மொபைல் ஹோல்டர் என்னடா மாடுன்னா அதுதான் ஃபஸ்ட் மாடு. சஜஷன் வந்து அடிஷ்னல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட் பண்ணக்கூடாது இந்த வண்டிக்கு அப்படின்றது தான். ஸ்டில் ஐவ் டேக்கன் ரிஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து என்னுடைய ஸ்பேர் ஃபோன். எக்ஸ்பென்சிவ் ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் மாட்டினீங்கன்னா உங்களுடைய கேமரா எலக்ட்ரானிக் ஸ்டெபிளைசர்னு நினைக்கிறேன், அது வந்து நட்டுக்குன்னு போயிடும். அப்புறமா உங்கள் ஃபோனில் ஸ்டெபிளைசேஷனே ஒர்க் ஆகாது. இப்போ மார்க்கெட்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. பார்த்தியா, இந்த அங்கிள் மிரர் பார்க்குறதுலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே வர வேண்டியது தான். மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கார் மாதிரியே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, கார் ப்ளே அப்படின்ற மாதிரிலாம். பட் அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000, 20,000, 40,000 அப்படி இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பேர் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபோனை வந்து ஹெட் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஐ ஆம் சாரி ஐஃபோன் யூசர். நானே ஒரு காலத்தில் ஆப்பிள் யூஸராக தான் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆப்பிள் யூசர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் இல்லை. திஸ் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்னு. எக்ஸாக்ட்லி இட் ஒர்க்ஸ் லைக் இப்போ ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஒர்க் பண்ணிருக்கு. திஸ் இஸ் ஒன் மோர் திங். செகண்ட் அப்டேட் ஆச்சா. தேர்ட் அப்டேட் என்னன்னா, சேனலில் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன், புது கண்டென்ட். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோ ஃபார்மேட்லேயாகட்டும், ஆடியோ ஃபார்மேட்லேயாகட்டும் இன்ஃபர்மேஷன்ஸை கன்சர்ம் பண்ணிட்டுருக்கோம். வை நாட் வி டெல் டு சம்படி, நம்ம ஏன் அந்த நம்ம சேனல்லையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஐ தாட் அ கண்டென்ட் லைக் பாட்காஸ்ட். ஏன் பாட்காஸ்ட்னால் உட்காந்து தான் பண்ணணுமா? லெட்ஸ் டூ இட் ஆன் பாட்காஸ்ட் ஆன் வீல்ஸ். அதுதான் நம்ம தேர்ட் அப்டேட். ஸோ யூல் பி ஹேவிங் அ பிளேலிஸ்ட் கால்ட் பாட்காஸ்ட் ஆன் வீல்ஸ் அப்படின்றது. ஃபோர்த் அப்டேட் வந்து மேஜர் மாட். எஸ், நம்ம செல்லாக்குட்டியை ரேப் பண்ண போகிறோம். ரேப் ஆர்டர் பண்ணி ரொம்ப மாதங்களே ஆகிவிட்டு வந்து கூட 2 மாதம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறது. இந்த வீக்கெண்ட், இன்றைக்கி என்ன தேர்ஸ்டேவா, ஃப்ரைடே ஆஃபீஸ் இருக்குது, சாட்டர்டே இல்லை சண்டே வில் டூ அ ரேப். என்ன கலராக இருக்கலாம் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அப்படியே இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ட்ஸ் ஐ ட்ரை டு புட் ரெகுலர் வீடியோஸ். எல்லா தடவையும் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன்னு சொல்லி எனக்கே ஏமாற்றம் ஆகிவிட்டது.
ரீசன் சொன்னால் கேவலமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் சும்மா சொல்கிறேன் கேளுங்க. லைஃப்பில் டிசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்ட். ஆனால் கரெக்டாக டிசிஷன் எடுக்கணுமான்றது தான் இருக்குது. கரெக்ட். அப்படி எடுத்த ஒரு டிசிஷன்னால நான் கொஞ்ச நாளைக்கு மோட்டோ விலாகையே ஸ்டாப் பண்ணி வைக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். என்னடா அது டிசிஷன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா இவன் தான். ஏன்டா அவன் மேலே பழி போடுறேன்னு பார்க்குறீங்களா? பழின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி GoPro 7 ஒன்று வச்சுருந்தோம். அதை கொடுத்துட்டு தான் இவனை எடுத்தோம். இந்த 360 எடுத்த ஃபஸ்ட்டு டே ஜோஷ் இருந்துச்சு, செகண்ட் டே ஜோஷ் இருந்துச்சு, மொதல் வீடியோக்கு ஜோஷ் இருந்துச்சு, ரெண்டாவது வீடியோக்கு ஜோஷ் இருந்துச்சு. ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஒரு பேர்டனாக மாறிடுச்சு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஐம் நாட் டெல்லிங் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் மீ. எப்படின்னா இப்போது லெட்ஸ் கீப் இட் ஜென்ரலாக this is a very good gadget. சும்மாலாம் சொல்லக்கூடாது. To be frank, இது வந்து ஒரு very good gadget. You will have a 360-degree angle, you don't anybody to capture you, அது எல்லாமே ஃபைன். ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா இதில் எடுக்கிற வீடியோவோட ஃபார்மேட் வேறு சாஃப்ட்வேர்ஸில் போடணுன்னா அதுக்கு ஒரு சர்க்கஸ் பண்ணணும். அதுக்கு அவங்க கொடுத்துருக்குற சாஃப்ட்வேர்லேயே ரெடி பண்ணிடலாம், எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டீசெண்டான சிஸ்டம் வேணும். ஓகேவா? டீசெண்டான சிஸ்டமே இருக்குன்னாலையும் நீங்கள் வீடியோவை கீ ஃப்ரேம் வச்சு ரீஃப்ரேம் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு சாஃப்ட்வேரில் போட்டு எடிட்டிங்லாம் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். This camera is definitely a second angle camera. Primary camera மாறவே முடியாது. You cannot use it as a primary camera if you are already in another full-time job and motovlog is your second option. நம்மளுக்கு ஆல்ரெடி ஆஃபீஸில் வேலை நாக்கு தள்ளுது. ஸோ அது கூட இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுற அளவுக்கு டைம்லாம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போது GoPro 12 அப்டேட் ஆகிட்டோம். எஸ், ரெக்கார்டிங் இன் GoPro 12 இது இப்போ தான் ரீசெண்டாக தான் யூஎஸ்லேருந்து வந்தது, தெரிஞ்சவங்க மூலியமாக வர வச்சுது. அதனால் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து டிசிஷன்ஸ் எடுக்கணும். கடவுளே எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதனால் பார்த்து டிசிஷன்ஸ் எடுங்க, யோசிங்க, பரவாயில்ல டைம் எடுங்க. ஒரு டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது சரி பண்ண கொடுத்துடலாம் அப்படி தான் தோணுச்சு. பட் ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவனை கொடுக்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாங்குறது கஷ்டம். ஒரு கேஜெட்ஸை விற்கிறது ரொம்ப ஈஸி. கேஜெட்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஆகட்டும் உங்கள் லைஃப்பில் அது கொடுக்கணுன்றது இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்றை கொடுத்துட்டு ஐ ரிக்ரெட்டட். இதுக்கு முன்னாடியும் இது வந்து என்னுடைய தேர்ட் Apache. ஸோ ஐ ஹேட் ஒன் ஒயிட் கலர் RTR 180 என்னது ரீஃப்ரெஷ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு தான் நம்ம சில்ட வண்டி எடுத்தோம். இது ஆக்சஸ் ரொம்ப கம்மி விலைக்கு தான் கொடுத்தேன். என்னால் இப்போது யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஏன் கொடுத்தேன், அது இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அங்கே போது பாருங்கள், அதே வண்டி தான் ஒயிட் கலர். இதை கொடுத்துட்டுன்னா மறுபடியும் இதுக்கு காசை சேர்த்தி இதே வருஷனோ இல்லை இதோட அடுத்த வருஷனோ வாங்க ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம GoPro 7 கொடுத்துட்டு தான் நம்ம Insta360 வந்தோம். நான் GoPro 7 கொடுத்ததுலேருந்து Insta360 வாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. இதை நான் நினச்சேன் நான் இப்போ ஒரு நாளில் விற்றுடலாம். நான் இன்னும் ஸ்டிக்கர் கூட பிக்கல. இதில் இட்ஸ் அ பிராண்ட் நியூ கண்டிஷன் 360. பட் யோசிச்சு பார்த்தேன், ஏன் விற்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், லெட்ஸ் கீப் இட், நம்மளுக்கு செகண்ட் ஆங்கிளாக யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அது அப்படியே வச்சுருக்கேன். ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்து உங்களை ஒரு பாட்காஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தட் பி சேஃப். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. மீட் இன் another video. Until that, this is Prabhu signing off from Rider Black.